அழைத்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. பெருஞ்சுமையை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை அழைக்கின்றார். ஆம், நம் வாழ்வில் எத்தனை சுமைகளை சுமக்க வேண்டியதாய் இருக்கின்றது. தொற்று நோய்கள், கடன் தொல்லைகள், உடல் நலக்குறைவு, பிள்ளைகளின் படிப்பு, வேலை வாய்ப்புகள், திருமணங்கள், சமுதாய மாற்றங்கள், போராட்டங்கள், அரசியல் மாற்றங்கள் என அத்தனை கவலைகளும் அச்சங்களும் நம்மை ஆட்டி படைக்கின்றன. இன்றைய இறைவார்த்தை நாம் தேடுகின்ற நீதியையும் வெற்றியையும் அமைதியையும் இளைப்பாட்சியையும் ஆண்டவர் இயேசு எப்படி தருகிறார் என்று எடுத்து கூறுகின்றது. இயேசுவின் ஆவியின் வழியில் வாழ முன் வருகின்றவர்கள் இயேசு வாக்களித்த இளைப்பாட்சியை அடைவர் என்பதே இதற்கு சான்று. என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என வாஞ்சையோடு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஏனென்றால் இயேசு ஒருவரால் மட்டுமே இதய அமைதியை, எளிய வாழ்வை, தூய ஆவியின் நிறைவை எல்லா சூழல்களிலும் நமக்கு தர முடியும் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் இத்திருப்பலியில் இறை இயேசுவின் அன்பில் இணைந்திடுவோம். கொரோனா அழிவிலிருந்து இவ்வுலகம் விரைவில் மீண்டு இயல்பு வாழ்க்கை தொடரவும், இக்கொரோனா கிருமிக்கு எதிராக உழைக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் இத்திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது இந்த நாளிலே நாம் கொரோனா நுண்கிருமியுடைய தாக்கத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற அனைவரையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அதோடு நம்முடைய பங்கிலே பல ஆண்டுகளாக மக்கீஸ் கார்டன் புனித அந்தோனியார் சிற்றாலயத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து அந்த பகுதி வாழ் மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டு ஒரு பணியாளராக வாழ்ந்த திரு கிறிஸ்டோபர் கொரோனாவினால் அல்ல, மாறாக திடீரென்று நெஞ்சு வலியினாலே அவர் இறந்துவிட்டார். நேற்றைய தினம் மாலையில் இறந்தார். இன்றைக்கு அவருக்காக அந்த சிற்றாலயத்திலே அவருடைய குடும்பத்தோடு ஒரு சிறிய சுருக்கமான ஒரு திருப்பலியை நிறைவேற்றி அவருடைய இறுதி பயணத்தை நாம் அனுப்பி வைத்தோம், அவரை இறைவனோடு ஒன்றாக இணைவதற்காக. ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் அவர் ஒரு பங்கு பேரவையில் உறுப்பினராக இருந்து அந்த பகுதியின் மக்களுக்காக பல பணிகளை செய்து கொண்டிருந்தவர். இந்த இழப்பு அந்த பகுதி வாழ் மக்களுக்கு அல்ல, மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த பங்கிற்கும் ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. ஆனாலும் இறைவன் அவரை அழைத்திருக்கிறார். படைத்த இறைவன் அவரை இப்போது அழைத்திருக்கிறார். அவரும் இறைவனோடு வான்வீட்டில் ஒன்றாக சேர்வதற்காக சென்றிருக்கிறார் என்கின்ற அந்த எண்ணங்களோடு நினைவுகளோடு அவருக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்க நம் பாவங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தி என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா வீழ்ச்சியுற்ற உலகை
உம் திருமகனின் காட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் நடுவே தலைகளிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு துயாமே ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து கலிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமல் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் அரசே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். அரசே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். அரசே, கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். அரசே, கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் அரசே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். பல்லவி. அரசே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. அரசே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. அரசே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி. அரசே, கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். அரசே, கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11-13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பு கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலில் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 11, இறை திருவசனங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமது வார்த்தையை உண்மை, உண்மையினால் எங்களை விடுவித்துள்ளோம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 14ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையிலே, துன்பத்தின் மத்தியிலே, அச்சத்தின் மத்தியிலே, கொடிய தொற்று நோயின் மத்தியில் நிம்மதியை இழந்து
என்று நாம் மீண்டும் நமது இயல்பு வாழ்வுக்கு திரும்புவோமோ என்று ஒரு பெரும் சுமையை நாம் சுமந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நமது ஆண்டவர் இன்று தமது இறை வார்த்தையின் மூலம் நமக்கு அமைதியையும் ஆறுதலையும் நம்மை திடப்படுத்துவராக இன்று அவருடைய வார்த்தைகள் அமைகின்றன. அன்பார்ந்தவர்களே, பொதுவாக மனிதனுடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்விலே எல்லா காலகட்டத்திலும் சரி ஏதோ ஒரு சுமையானது அவனை அழுத்தி கொண்டுதான் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்விலே அவனுடைய கருவறை முதல் கல்லறை வரை மனிதனுடைய வாழ்விலே துன்பமானது பெருஞ்சுமையானது இருந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த சுமைகள் பல்வேறாக இருந்தாலும் மனிதனுடைய வாழ்விலே சுமை என்பது என்றும் நீங்காத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த சுமையை நாம் எப்படி போக்க வேண்டும், இந்த சுமை எதன் மூலம் நம்மிடமிருந்து எடுக்கப்படுகிறது என்பதை பற்றி இந்த இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. பல நேரங்களிலே மனிதன் இந்த சுமை பெருஞ்சுமையோடு வாழும் பொழுது அவனுடைய வாழ்வே ஒரு சுமையாக மாறிவிடுகிறது. எனவே அந்த சுமையை போக்க நினைத்து தனது வாழ்வையே பல நேரங்களில் மனிதன் முடித்துக் கொள்கிறான். அதற்கு பல உதாரணங்கள் இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற சமீப கால தற்கொலைகள் நாம் பார்க்கிறோம். மனிதன் ஏதோ ஒரு வகையிலே பெரும் சுமை தனது மனதிலே வைத்துக் கொண்டு வாழ்வதனாலே அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடியாமல் தனது உயிரை மாய்த்துக் கொள்கிறான். சமீபத்திலே கடந்த மாதம் 14ஆம் தேதி நடந்த தற்கொலை பிரபலமான இந்தி நடிகர் யஷ்வந்த் சிங் ஏதோ ஒரு காரணத்தினாலே மன அழுத்தத்தினாலே இறந்ததாக கூறப்படுகிறது. மன அழுத்தம் என்கிற ஒரு சுமை. 3 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் என்றால் தொலைக்காட்சியிலே செய்தியில் பார்த்தோம் என்றால் ஒரு பெண் காவலர் தான் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதை வீடியோவாக பதிவேற்றம் செய்து இறந்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் ஒரு குருவானவர், இளம் குருவானவர், 35 வயது நிரம்பிய அர்ப்பணியாளர் சேவியர் ஆல்வின் என்கிற அர்ப்பணியாளர் தனது தனிமை என்கின்ற ஒரு சுமையாலே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி மனிதனுடைய வாழ்விலே சுமைகள் பல வகையாக இருக்கும் பொழுது எல்லோருக்கும் பொதுவான ஒரு சுமை ஒன்று இருக்கிறது. அதுதான் பாவச்சுமை. திருப்பாடல் 65 இறைவார்த்தை 3 சொல்கிறது, ஆண்டவரே அவருடைய பாவ சுமையானது மிகவும் வலுவானதாக இருக்கிறது, அதை என்னால் தாங்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பாவ சுமையை எவ்வாறு நம்மிடமிருந்து நாம் அகற்ற வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் கூறுகிறார், உங்களுடைய சுமையை என்னிடம் கொண்டு வாருங்கள், உங்களுடைய சுமையை என் மீது சுமத்துங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே ஆண்டவர் தருகின்ற எந்த இளைப்பாறுதல் எப்படி நமக்கு சாத்தியமாகும் என்று நாம் பார்த்தோம் என்றால், நாம் ஆண்டவரை நாடும் பொழுது நம்மிடம் இருக்கிற இந்த பெருஞ்சுமையானது அகற்றப்படுகிறது. எனவே நாம் ஆண்டவரை நாடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் 2 முக்கியமான காரியங்கள் இந்த இறைவார்த்தை கூறுகிறது. முதலாவதாக பார்க்கும்போது இந்த நற்செய்தியுடைய தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம், குழந்தை மனம் கொண்டவர்களாக தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏனெனில் அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் நீர் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். குழந்தை உள்ளம் கொண்டவருக்கு ஆண்டவர் அவர் அருகில் இருக்கிறார். எளிய மனம் கொண்ட குழந்தைகளை போல் எளிய மனம் கொண்டவருக்கு ஆண்டவர் அவர்கள் அருகில் இருக்கிறார். அவருடைய துயரங்களை அவருடைய சுமைகளை ஆண்டவர் சுமக்கிறார். எனவே நாம் பார்க்கிறோம், விடுதலை பயணத்திலே இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கலை கடக்கும்போது ஆண்டவர் மோசேவுக்கு சொல்கிறார், மக்கள் முணுமுணுக்கின்றனர். அப்போது மோசேவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ அஞ்சாதே, உனது மக்களும் அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நான் உனது சார்பாக நின்று உனக்காக நான் போரிடப் போகிறேன் என்று சொல்கிறார். அதே ஆண்டவர் என்று நமக்கு சொல்கிறார், நீ குழந்தை உள்ளம் கொண்டவனாக இருந்தால், குழந்தையைப் போல எளிய மனம் கொண்டவனாக இருந்தால் உனது சார்பில் நின்று உனது சுமையை நான் சுமக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் இன்றைய 2வது வாசகத்தை நாம் பார்க்கிறோம், கடவுளின் ஆவி நம்மிலே நிறைவாக இருந்தால் நாம் ஆண்டவரை நாடுவோராக இருக்கிறோம். அதே தான் உரோமையர் 8வது அதிகாரம் என்ற 2வது வாசகத்திலே பார்க்கிறோம், கடவுளின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனி இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். நாம் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கும் போது ஆண்டவரை நாடி செல்வது என்பது மிகவும் எளிதாக உள்ளது.
அன்பார்ந்தவர்களே, நமது மனித வாழ்க்கையிலே இந்த ஊனியல்பிற்கும் ஆவிக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடக்கம் முதல் இன்று வரை மனிதனுடைய வாழ்விலே ஊனியல்புக்கும் ஆவிக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டம். எவ்வாறு நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான போராட்டம், ஒளிக்கும் இருளுக்கும் இடையேயான போராட்டத்தை போல, வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையேயான போராட்டத்தை போல இந்த ஊனியல்புக்கும் ஆவிக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகம் அழகாக கூறுகிறது, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்புபடி நாம் வாழ வேண்டியதில்லை. ஆனால் மனிதனுடைய இயல்பு அந்த ஊனியல்பிலே மூழ்கி அந்த ஊனியல்புக்கேற்ப நமது வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த கேள்வியை கேட்கலாம், எப்படி நான் ஊனியல்புக்கு ஏற்பவர் வாழ்கிறேன் என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது, அல்லது ஆவிக்கு உரிய வாழ்வை நான் வாழ்கிறேன் என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று நாம் பார்த்தோம் என்றால், கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 19வது இறைவசனம் கூறுகிறது, ஊனியல்புக்கு ஏற்ப நாம் நமது வாழ்வை வாழ்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். இதுவெல்லாம் நம்மிடம் இருந்தால், அல்லது இதில் ஏதேனும் ஒன்று நம்மிடம் இருந்தால் நாம் ஊனியல்புக்கு உட்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தூய ஆவியின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்த்தோம் என்றால், 22வது வசனம் கூறுகிறது, தூய ஆவியின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் தூய ஆவியின் கனியை பெற்று வாழ்வர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியால் நாம் வாழும் பொழுது இந்த ஊனியல்பானது நம்மிடமிருந்து எடுக்கப்படுகிறது. அப்பொழுது இந்த ஊனியல்புக்கேற்ப நமது வாழ்வை நாம் வாழாத போது நாம் உயிர் பெற்றவர்களாக சுமை இல்லாமல் ஆண்டவர்களே நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்கிறோம். எனவே நாம் நமது சுமையை போக்க வேண்டுமென்றால் ஆண்டவரை நாடி செல்வோம். ஆண்டவரை நாடி செல்ல வேண்டுமென்றால் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாகவும் ஊனியல்புக்கு ஏற்ப வாழாமல் ஆவிக்குரிய மக்களாக வாழ வேண்டி திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இது இந்த கடினமான
சூழலிலே கொரோனா நுண்கிருமியினுடைய தாக்கத்தினாலே அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மிகவும் ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. இவை வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆண்டவர் உண்மையாகவே நமக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக நம்மை அழைக்கிறார். நம்முடைய துயரங்களையும் துன்பங்களையும் சுமைகளையும் ஆண்டவரிடம் இறக்கி வைத்து நம்முடைய தேவைகளையும் எடுத்துச் சொல்லி இப்பொழுது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, எம் திரு அவையிலுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் யாவரும் சாந்தமும் மனத்தாட்சியும் கொண்டவர்களாகவும் தூய ஆவியில் வழிநடத்தப்படும் உம் மகன் இயேசுவின் சீடர்களாய் இம்மாநிலத்தில் அனைத்து மக்களையும் உம் அன்பால் அழைத்து வரும் மக்களாய் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரின்ப பரம்பொருளே எம் இறைவா, நாள்தோறும் நாங்கள் சந்திக்கும் அவலங்களால் ஏற்படும் கவலைகள், மனசோர்வுகள், இயலாமையால் ஏற்படும் தோல்விகள், கோபங்கள், தொற்று நோயின் தாக்கத்தால் இவைகளையால் எங்கள் குடும்பத்தில் உலாவும் பதட்டமான வாழ்வில் விடுதலை தரக்கூடிய ஒருவர் நீரே என்று உணர்ந்து உம் பாதத்தை வந்தடைந்து அன்பின் முகமாகிய எளிமையான சுகத்தை அடைந்திட தேவையான வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வரங்களின் ஊற்றாகிய இறைவா, எம் சமூகத்தில் இழந்து வரும் சகிப்புத்தன்மை, மனிதநேயம், அமைதி ஆகியவற்றை மீண்டும் நாங்கள் பெற்று மகிழ்ச்சியான, எளிமையான, தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆவியானவரே எம் இறைவா, இவ்வுலக கவர்ச்சிகளால் தங்களை இழந்து ஊனியல்புக்கு அடிமையாய் இருக்கும் எம் இளைய தலைமுறையினருக்காக மன்றாடுகிறோம். தூய ஆவியாரின் வழிகாட்டுதலும் நேரிய வழியையும் அமைத்து தந்து தங்கள் வாழ்வை நேரிய வழியில் வாழ்ந்திட தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும், குறிப்பாக கொரோனா நுண்கிருமியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டாலும் இன்னும் முழுமையான சுகம் பெறாமல் வீடுகளிலே தங்களையே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் விரைவில் நல்ல உடற் சுகத்தையும் நல்ல ஆற்றலையும் தந்து மீண்டுமாக அவர்கள் தங்களுடைய பணிக்கு திரும்ப அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இது இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக உம்மிடம் எங்களுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பித்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின்படியே உம்மை தேடி வருகின்ற சுமைகளோடு, பெரும் சுமைகளோடு உம்மை தேடி வருகின்ற எங்களுடைய சுமைகளை எல்லாம் நீரை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தேவையான ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து முன்பென் காணிக்கை
சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கைகள் எங்களை தூய்மைப்படுத்துவனவாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாக தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவநிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர்களோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆடுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை கொடுத்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையெழுத்தும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம்:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த ஒரே கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனை நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியோடு ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றங்களை
தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கமின்றி நலமாய் இருக்கிறோம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருள்மருந்தாகவும் அமைவதாகும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போனே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்முடைய சுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றவர், அழைப்பு விடுக்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இணையராமல் புகழ்ந்தேற்றவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள், திருப்படி நிறைவேறிற்று. மனோலே, நம்முடைய லாக்டவுன் நாளையோடு நிறைவு பெறுகிறது என்றாலும் சென்னை மாநகரத்தில் இருக்கின்றவர்களுக்கு எப்படிப்பட்ட தளர்வுகள் கொடுக்க போகின்றார்கள் என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே ஏதாவது ஆலயத்திலே வழிபாடுகள் நடத்த தளர்வுகள் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக செய்திகளை அனுப்புவோம். அதுவரை நாம் பொறுமையாக திருப்பலியிலே மாதா டிவியிலோ அல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் அனுப்புகின்ற இந்த திருப்பலிகளிலோ நீங்கள் வீட்டிலிருந்தவாறே பங்கேற்று இறை ஆசிரியை பெற்றுச் செல்லுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்று இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் இன்றைக்கு அழைத்திருக்கிறார். எத்தனையோ சுமைகள், வேலை வாய்ப்பு, இருந்த வேலை போய்விட்டது, இனி எப்படி நாம் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வது என்றெல்லாம் எத்தனையோ கவலைகளோடு பெரும் சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இறைவன் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளில் நம்பிக்கையை கொண்டவர்களாக நாம் தொடர்ந்து நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர்வோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கண்ணிமை கொண்ட கண்ணிகை என்னிடும் நெஞ்சில் நிறைந்திடுவார், நம்பிடும் மாறுதல் புரிவார். நித்திய ஸ்துதிக்குரிய